பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நாம் ஒருமித்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும் இந்த ஸ்லாக்கியத்தை இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்ம தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 19வது வார்த்தையின் அடுத்த 2வது பகுதியை வாசிக்கிறேன். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ரட்சிக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். பல நேரம் கர்த்தர் நம்மோடு இருப்பதை நாம் உணர முடிகிறதில்லை. என்ன பிரச்சனைகள் நடுவில், போராட்டங்கள் நடுவில் தேவன் என்னோடு இல்லை, என்னை கைவிட்டாரோ என்று ஒரு கலக்கம் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார். உன்னை விடுதலையாக்க, உன்னை ரட்சிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை இருதயத்தில் நம்புவோம். எந்த சூழ்நிலை ஆனாலும் என்னை ஜெயிக்க பண்ணுகிற, என்னை விடுதலை ஆக்குகிற, துஷ்டனுடைய கைகளிலிருந்து விடுதலை ஆக்குகிற, கண்ணியிலிருந்து விடுதலை ஆக்குகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை விசுவாசித்து அறிக்கையிடும். ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி என்று சொல்லுவோம். இந்த நெருக்க நேரத்தில் சொல்லு, போராட்ட நேரத்தில் சொல்லு, உபத்திரவ நேரத்தில் சொல்லு, என்னை தப்புவிக்கிற தேவனாய் கர்த்தர் நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை விடுவிக்கிற தேவனாய் கர்த்தர் நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்து. சத்துருவின் சதிகள் முறிக்கப்படும். கர்த்தர் நம்ம இந்த விடுவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் உன்னை விடுதலையாக்குவார், உன்னை ரட்சிப்பார். ஆமென். ஆண்டவரிடத்தில் விட்டு கொடுப்போம். உறுதியாயிரு. வார்த்தை நெருக்கம் இல்லாமல் இருக்காது, போராட்டத்தின் இல்லாமல் இருக்காது. அந்த போராட்டத்தின் நடுவில் அறிக்கையிடு, விசுவாசத்தோடு அறிக்கையிடு, முழு மனதோடு விசுவாசித்து அறிக்கையிடு. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. வானமும் பூமி மாறினாலும் இந்த வார்த்தையின் உறுப்பு மாறாது. அந்த வார்த்தையை பற்றிக்கொள். ஆமென். ஜெபிக்கலாம். துதியும் என் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலும் அதே அற்புதங்களை இன்றைக்கும் செய்ய வல்லவர். ஜெபம் பண்ணுமா? ஒரு நிமிடம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி. என்னோடு இணைந்து யார் யார் பிரச்சனைகள் நடுவில், போராட்டத்தின் நடுவில் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ இந்த வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே. இருதயத்தில் உணரட்டும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு விடுவிப்பார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தை என்னோடு இருப்பதற்காக நன்றி என்று யார் யார் விசுவாசித்து அறிக்கையிட்டுமே ஜெபிக்கிறார்களோ, துதிக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த விடுதலையை தருவீராக. உம்முடைய வார்த்தையின்படியே அந்த விடுதலை அவருடைய வாழ்க்கையில் உண்டாவதாகப்பா. அற்புதம் செய். கட்டளையிடப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ரட்சிப்பதற்கு உன்னோடு இருக்கிறார். காட் பிளஸ். பிரைஸ் தி லார்ட்.